நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோபு 10ஆம் அதிகாரம். யோபு ஐயா தனது நண்பரான பில்தாத் சொன்ன பேச்சுகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருடைய வேதனையை அவர் சொல்லுகிறார். நான் உயிரோடு இருப்பதை காட்டிலும் மரணத்தை விரும்புவேன். நான் இறந்து போனால் பரவாயில்லை. என் துயரம் பெரியது, என் வேதனை பெரியது. கர்த்தாவே, நீர் எதை நிமித்தம் என்னை இப்படி செய்கிறீர் என்று எனக்கு சொன்னால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அவருக்கு வந்த கஷ்டங்கள் எதினால் என்று அவருக்கு தெரியவில்லை. கர்த்தர் அவருக்கு சொல்லவில்லை. அதனால் அவர் அந்த துன்பத்தின் மத்தியில் எதினால் இப்படி நடந்தது, நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனாயிற்று, எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்று மகா துயரமாய் வேதனையோடு புலம்புகிறார். என்னை நீர் குற்றவாளி என்று தீர்க்காதிரும், என்னை குற்றவாளி என்று நீர் நியாயத்தீர்ப்பு செய்யாதிரும் ஆண்டவரே என்று கெச்சுகிறார். கர்த்தரிடத்தில் கெச்சுகிறார். நீர் என்னை குற்றவாளி என்று தீர்த்து என்னை தண்டித்து அக்கிரமக்காரர்களின் மேல் கிருபையை காட்டுவதேன்? அப்படி காட்ட வேண்டியது என்ன? நான் என்ன குற்றம் செய்தேன்? துன்மார்க்கருக்கு நீர் கிருபை செய்கிறீரே என்று சொல்லுகிறார். இது பல நேரங்களில் நமக்கும் இந்த காலத்திலும் தோன்றுகிற ஒரு காரியம்தான். துன்மார்க்கரின் வாழ்வை பார்க்கும் பொழுது அது மகா செழிப்பாயிருக்கும். அவர்களுடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இருப்பார்கள். அதை பார்க்கும் பொழுது நம் மனம் சஞ்சலமாயிருக்கும். ஏன் இப்படி நடக்கிறது? கர்த்தாவே, உண்மையே நம்பி இருக்கிறேன். எனக்கு பாடுகள் இப்படி இருக்கிறதே. ஆனால் துன்மார்க்கமாய் அக்கிரமமாய் செய்கிறார்கள், என்னை கொடுமைப்படுத்துகிறார்கள், என்னை வேதனைப்படுத்துகிறார்கள், எனக்கு தீமை செய்கிறார்கள், எனக்கு அக்கிரமம் செய்கிறார்கள், அக்கிரமமாய் என்னை பேசுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நீர் கிருபை காட்டி அவர்களை ஆசீர்வதிப்பது ஏன் என்று இப்படியாக யோபு பேசுகிறார். மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ? மனிதனை போல உமக்கு கண்கள் இருக்கிறதா ஆண்டவரே? மனிதன் பார்க்கிறபடி நீர் என்னை பார்ப்பது என்ன? மனிதர்கள் பார்க்கிற வெளி தோற்றத்தை வைத்து, வெளியில் நான் செய்கிற செயல்களை வைத்து நீர் பார்ப்பது என்ன? நீர் அப்படி பார்த்தால் நான் என்ன ஆவேன்? மற்றவர்கள் தான் பேசுகிறார்கள் என்றால் நீரும் இப்படி என்னை பார்த்தால் நான் என்ன செய்வேன்? அப்படி என்னை நீர் பார்க்கிறீரா என்று கேட்கிறார். மாம்ச கண்கள் உமக்கு உண்டா? மனிதனை போல நீர் என்னை பார்க்கிறீரா என்று கேட்கிறார். நீர் என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி எழுப்பி பார்ப்பதற்கு என்னை போல நீர் மனிதரா? நீர் தெய்வம் அல்லவா? போனால் போகட்டும் என்று மன்னித்து விட்டு விடலாமே. கர்த்தாவே, என் அக்கிரமத்தை நீர் நினைப்பது ஏன்? அதை ஏன் இவ்வளவு ஆராய்ந்து எடுக்கிறீர்? அதற்கு ஏன் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை கொடுக்கிறீர்? எங்கு போய் தேடினீர்? இதனால் எனக்கு இப்படிப்பட்ட துன்பம் வந்தது என்று புலம்புகிறார். உம்முடைய நாட்கள் ஒரு மனிதனுடைய நாட்களைப் போலவும், உம்முடைய வருஷங்கள் மனிதர்களுடைய வருஷங்களைப் போலவும் இருக்கிறதா? கர்த்தாவே, நீர் மனிதனா? எனக்கு சரிக்கு சமமாய் என் அக்கிரமத்தை எல்லாம் நினைத்து கிளப்பி நோண்டி பார்த்து ஆராய்ந்து நீர் செய்யலாமா? நான் எம்மாத்திரம்? நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும். அப்படி இருக்க உம்முடைய கைகளுக்கு என்னை தப்புவிப்பவன் யார்? நீர் என்னை அடித்தால் என்னை காப்பாற்றுகிறவர் யார் என்று கேட்கிறார். உம்முடைய கரங்களால் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். அப்படி இருக்க நீரே என்னை நிர்மூலமாக்குகிறீரே. ஆண்டவரே, நீர் களிமண் போல என்னை உருவாக்கினீர். அதை போலவே களிமண் ஓடை போல நீர் உடைத்து போக பண்ணுகிறீர். ஆண்டவரே, நீர் என்னை பால் போல் ஊற்றி தயிர் போல் உறைய பண்ணுகிறீர். இப்படியாக என்னை நீர் சிருஷ்டித்தீர். அப்படி என்னை சிருஷ்டித்த நீரே என்னை நிர்மூலமாக்கலாமா? நான் எங்கு போவேன்? என்னை யார் காப்பாற்றுவார்? அதாவது யோபுய்யாவின் மனநிலை என்ன என்றால், நீர்தானே இத்தனை காலம் என்னை காப்பாற்றினீர், என்னை உருவாக்கினீர், என்னை படைத்தீர், இத்தனையும் கொடுத்தவர் நீரே. இப்பொழுது நீரே என்னை அழிக்கிறீரே. நான் யாரிடத்தில் போவேன்? யார் எனக்கு ஆதரவு செய்வார்? என்னை உம்மிடத்திலிருந்து காப்பாற்றுகிறவர் யார் என்று தன்னுடைய வேதனையை அப்படியே சொல்லுகிறார். தோலையும் சதையையும் எனக்கு கொடுத்து எலும்புகளையும் நரம்புகளையும் அதில் இசைய பண்ணினீர். நீரே இதை எனக்கு செய்தீர். எனக்கு ஜீவன் தந்ததும் இல்லாமல் எனக்கு தயவு பாராட்டினீர். என்னை பராமரித்தீர், என்னை காப்பாற்றினீர், என் ஆவியை நீர் காப்பாற்றினீர், என்னை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீர், என்னை வளர்த்தீர். இது உம்முடைய உள்ளத்தில் மறைந்திருந்தாலும் இது உம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் என்று யோபையா சொல்லுகிறார். அதாவது
உம்மிடத்தில் எனக்கு கிருபை உண்டு, இரக்கம் என் மேல் உமக்கு இருக்கிறது. நீரே உருவாக்கினீர், நீரே படைத்தீர். இவ்வளவு காலம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீர் என்னோடு பேசி என்னை வழி நடத்தி என்னை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீர். அப்படி இருக்க நான் துன்மார்க்கன் அல்ல என்பதும் உமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது என் மேல் உமக்கு கிருபை இருக்கிறது. நாம் தானே இவனை உருவாக்கினோம், நாம் தானே இவனை நாம் வளர்த்தோம். அப்படி இருக்க இவன் இந்த பாடுபடுகிறானே இந்த மனிதன் என்று நீர் நினைப்பீர். அது உம்முடைய மனதில் இருக்கிறது. தயவு செய்து கொஞ்சம் இறங்கும் என்று கெஞ்சி கேட்கிறார். நான் பாவம் செய்தால் என் அக்கிரமத்தை என் மேல் நீர் சுமத்தாமல் விடமாட்டீர். கர்த்தாவே, நான் ஒருவேளை பாவம் செய்தால் அதற்கேற்ற தண்டனையை நீர் எனக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டீர். அதையும் நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். நான் துன்மார்க்கனாய் இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். அது ஆபத்து எனக்கு. நான் துன்மார்க்கனாய் இருந்தால் எனக்கு ஐயோ. நான் நீதிமானாய் இருந்தாலும் என் தலையை நான் உயர்த்த மாட்டேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்திற்கே நான் கெஞ்சுவேன். உம்முடைய திருப்பாதத்தையே நம்பி இருப்பேன். உம்முடைய கிருபை எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். நான் அவமானத்தால் நிரப்பப்பட்டேன், மிகவும் அவமானப்படுத்தப்படுகிறேன். என் வேதனை பெரியது. என் சிறுமையை பார்த்தருளும், எனக்கு இரங்கும், என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபிக்கிறார். நீர் என்னை சிங்கத்தை போல வேட்டையாடி உம்முடைய அதிசய வல்லமையை எனக்கு முன்பாக நிரூபிக்கிறீர். கர்த்தாவே, உம்முடைய அதிசய வல்லமையை விளங்க பண்ணுகிறீர். நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். நான் மிகவும் துன்பத்தில் இருக்கிறேன், என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, என்னை இரண்டத்தனையான துன்பத்தினால் அமிழ்த்துகிறீர். என்னுடைய வேதனை பெருகுகிறது, அது குறையவில்லை என்று சொல்லுகிறார். போராட்டத்தின் மேல் போராட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. என் துன்பம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகளை ரெட்டிக்க பண்ணுகிறீர். நான் எங்கே போவேன்? நான் என்ன செய்வேன்? என்னை காப்பாற்றும். நான் பிறப்பதற்கு முன்பே என் தாயின் வயிற்றிலேயே இறந்திருந்தால் நலமாயிருக்குமே. அப்பொழுது என் துன்பத்தை நான் காணாமல் போயிருப்பேனே என்று வேதனையோடு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார் யோபையா. இந்த பூமியின் ஒளியை நான் பார்க்காமல் ஒரு காலம் இல்லாத மனிதனைப் போலவே இருந்து, பிறந்ததும் தெரியாமல் இறந்ததும் தெரியாமல் என் தாயின் வயிற்றிலேயே என்னை நீர் கொன்று போட்டிருந்தால் நான் இறந்து நேரடியாக நான் போயிருப்பேனே. இந்த பாடுகளை நான் காண வேண்டி இருக்காதே. என்னை ஏன் நீர் கொன்று போடவில்லை என்று கேட்கிறார். என் நாட்கள் கொஞ்சம் அல்லவா? மனிதன் வாழ்வது கொஞ்ச காலம் அல்லவா? நான் மரண இருளும் அந்தகாரமும் நிறைந்த அந்த உலகத்திற்கு போய் சேரும் வரைக்கும், அந்த பாடுகளை நான் ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும், அதாவது எரிநரகத்தை குறித்து பேசுகிறார். அங்கு போய் நான் சேரும் வரைக்கும், போனால் திரும்பி வராத தேசத்திற்கு நான் போகும் வரைக்கும் நீர் சற்று என்னை விட்டு இளைப்பாரும், என்னை ஓய்ந்திருக்க பண்ணும் என்று சொல்லுகிறார். கர்த்தாவே, உம்முடைய அடிகளை என்னால் தாங்க முடியவில்லை. சற்று நீர் இளைப்பாரும், நான் ஓய்வெடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீர் தரும் துன்பங்கள் என்னால் தாங்க முடியவில்லை. சற்று ஓய்ந்திரும், சற்று இளைப்பாரும், நான் ஓய்வெடுத்துக் கொள்கிறேன். நான் போனால் திரும்பி வராத உலகத்திற்கு நான் போக போகிறேன். அதாவது திரும்பி வாழ்வோம் என்ற நம்பிக்கை யோபையாவுக்கு இல்லாததினால் இப்படிப்பட்ட துன்பங்கள் வந்திருக்கும் பொழுது நம்மை கர்த்தர் அழித்து விட்டார், அவ்வளவுதான் நம் வாழ்க்கை என்ற மனநிலையில் அவர் இவ்வளவு வேதனையையும் புலம்புகிறார். அதாவது யோபையாவின் நிலை என்ன என்றால், அவர் தன்னுடைய ஆஸ்திகள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்தார். தன் சரீர ஆரோக்கியத்தையும் இழந்தார். மிகுந்த துன்பத்தில் இருக்கிறார். மரணம் ஒன்றே விடுதலை என்ற நிலையில் இருக்கிறார். அப்பொழுது அவர் வேண்டிக் கொண்டது, என்னை கொன்று போட்டிருந்தால் பரவாயில்லை, நான் இந்த துன்பங்களை காணாதிருப்பேனே என்று சொல்கிறார். அவருடைய வாழ்க்கைக்கு அவருடைய துன்பங்கள் மகா பெரியது. அவருக்கு ஆறுதல் சொல்லவும் ஆள் இல்லை. அவர்கள் நண்பர்கள் பேசுகிறார்கள், ஆனாலும் அவர்களை குற்றப்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் அவர் மிகவும் வேதனையோடு புலம்பலோடு, அவர் துன்பத்தை சொல்லி முடியாது. எந்த மனிதனால் இப்படிப்பட்ட துன்பத்தை தாங்க முடியும்? ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துன்பம் வரக்கூடும், வராது என்று நினைக்க கூடாது. மரம்தான் கல்லடிப்படும்,
ஒரு மரம் இருக்கிறது என்றால் அதை கல்லெடுத்து வெறும் மரமாய் இருப்பதை யாரும் அடிக்க மாட்டார்கள். அதில் கனிகள் தொங்குகிறது என்றால் உடனே கல்லால் அடிப்பார்கள். அப்பொழுது அவர்களுக்கு கனி கிடைக்கும். அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி கொண்டு வாழத் தொடங்கும் போது மகா பெரிய சோதனைகளும் வேதனைகளும் போராட்டங்களும் வரக்கூடும், வரலாம். இன்னும் சொல்ல போனால் கட்டாயமாக எல்லாருக்கும் வரும் என்றே சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த துன்ப நேரத்திலும் நாம் கர்த்தரிடத்தில் உறுதியாய் பற்றி கொண்டு பக்தி வைராக்கியத்தோடு நாம் வாழ வேண்டும். துன்பம் வந்துவிட்டது என்று துவண்டு விடக்கூடாது. ஏனென்றால் ஏனென்றால் இன்பத்தை மட்டும் கர்த்தரிடத்தில் இருந்து அல்ல, துன்பத்தையும் நாம் அனுமதிக்க, அதை பெற்றுக்கொள்ள நாம் அனுமதிக்க வேண்டும். அதாவது யோபு 2ஆம் அதிகாரத்திலேயே சொல்வார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் கைகளில் நாம் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று தன் மனைவியிடம் சொல்லுவார். அதுபோல அவரிடத்தில் நன்மையை மட்டும் பெறக்கூடியவர்கள் அல்ல, கர்த்தர் ஆசீர்வதித்தால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ஆசீர்வாதத்தை பெற காத்திருப்பார்கள். ஆனால் கர்த்தருக்காக பாடுபட எத்தனை பேர் காத்திருப்பார்கள்? சின்ன துன்பம் வந்தால் அவர் இந்த காரியத்தை எனக்காக செய்யும் மகனே மகளே என்று சொன்னார். அதனால் துன்பம் வரும் என்றால் எத்தனை பேர் துணிந்து சொல்வார்கள், எனக்கு வேண்டாம், நான் சமாதானமாய் வாழ வேண்டும், சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். அதாவது கர்த்தருக்குள் சமாதானமாய் இருப்பதையும் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பதையே நாம் விரும்ப வேண்டும். இவ்வுலக சமாதானத்தையும் இவ்வுலக சந்தோஷத்தையும் விரும்பி கொண்டிருக்க கூடாது. அதை தெளிவாய் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். இவ்வுலக சந்தோஷமும் சமாதானமும் பாவமானது. கர்த்தருக்குள் நாம் சமாதானமாய் இருக்க வேண்டும், கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். அந்த சந்தோஷமும் சமாதானமும் யோபுயாவின் உள்ளத்தில் இருந்தது. அவர் இவ்வளவு வேதனைப்பட்டாலும் கர்த்தாவே நீர் இருக்கிறீர் என்ற தைரியத்தோடு இருக்கிறார். அவர் தற்கொலை பண்ணி கொண்டு சாகவில்லை. எனக்கு இப்படிப்பட்ட துன்பம் வந்து விட்டது என்றதும் அவரது மனைவி சொல்லுகிறார் அப்பொழுதும் யோபுயாவை குறித்து, நீ ஜீவனை விட்டுவிடும், இறந்து போகும், உயிரோடு இருக்காதிரும் என்று சொல்லுகிறார். அப்படி தன் மனைவி சொல்லிய போதும் கர்த்தர் கஷ்டத்தை கொடுத்துக்கார், நான் சுமந்து கொள்வேன் என்று ஏற்றுக்கொண்டார். இதுதான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பது. இந்த துன்பத்தின் மத்தியிலும் யோபுயாவின் இருதயத்தில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் அவர் இருந்திருக்கிறார். கர்த்தருக்குள் அவர் சமாதானமாய் இருந்திருக்கிறார். கர்த்தரை பற்றி ஒரு குறையும் சொல்லவில்லையே. அதுதான் உண்மையான சந்தோஷம், சமாதானம், கர்த்தர் மேல் வைத்திருக்கிற முழுமையான பரிசுத்தமான அன்பு. அந்த அன்பை உடையவர்களாய் நாம் இருப்போம். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். வாழ்க்கை ஒரு முறைதான், கொஞ்ச காலம்தான். கர்த்தரிடத்தில் பக்தியாய் இருந்து உண்மையாய் நடந்து கர்த்தரால் நாம் புடமிடப்பட்டு நாம் சோதிக்கப்பட்டு நாம் பக்குவம் அடைய நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். துன்பங்களை கண்டு அஞ்ச வேண்டாம். 3000 வருடங்களுக்கு முன்பாக ஒரே ஒரு மனிதன் யோபையா இந்த துன்பத்தை அனுபவித்தார். 3000 வருடங்களாக இவர் சரித்திரத்தை படித்து மனம் திரும்பி கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து கோடான கோடி போய் பரலோகத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு மனிதனின் பாடு ஆயிரக்கணக்கான மக்களை பரலோகத்தில் சேர்க்கிறதே. இந்த புத்தகத்தை படித்து எத்தனை பேர் மனம் திரும்பி இருப்பார்கள்? எத்தனை பேர் கர்த்தருக்குள் வைராக்கியமாய் இருந்து கர்த்தருடைய சன்னதியில் சேர்ந்திருப்பார்கள்? அதை நாம் கணக்கு போட முடியுமா? இனி எத்தனை பேர் மாறப் போகிறார்கள்? அப்படி அதை நம்மால் சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான காரியத்தை செய்ய யோபுயாவின் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இது நிமித்தம் கர்த்தர் நமக்கு பாடம் நடத்தவே இவர்களை உதாரண புருஷர்களாக அவர் எடுத்துக்கொண்டார். யோபுயா செய்தது ஊழியம். அவர் அனுபவித்த பாடுகள் ஊழியமா இருக்கிறது. அதை புரிந்து கொள்வோம். பாடுகளும் ஒரு ஊழியம்தான். கர்த்தர் இதை சொல்லி இருக்கிறார். யோபு 11ஆம் அதிகாரம். யோபையா சோதனையின் காலத்தில் அவர் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய நண்பர்கள் ஆறுதல் சொல்ல வந்தார்கள். அப்படி வந்திருக்கும் பொழுது 3வது நண்பரான நாகமாத்தியனாகிய சோபார் என்பவர் யோபையாவுக்கு ஆறுதல் சொல்ல வருகிறார். அவர் தன் நண்பரை பார்த்து அவர் சற்று கோபமாக கடிந்து கொள்கிறார். நண்பர்தான் என்றாலும் அவரை கோபமாக கடிந்து கொள்கிறார். அதாவது, நீர் பரியாசம் பண்ணுகிற மனிதன் ஆயிற்றே, நீர் அதிகமாய் கிண்டல் பண்ணுவீர், கேலி பண்ணுவீர், உம்முடைய வார்த்தைகளில் நீர் பாவம் செய்திருக்கிறீர் என்று சொல்லுகிறார். வாய்ச்சாலகன் நீதிமானாய் விளங்குவானா என்று சொல்லுகிறார். வாய்ச்சாலகன் என்றால்
எதற்கெடுத்தாலும் வீண் வம்பு பேசுவது, வாய் அதிகமாய் பேசுகிறவர்கள், பேசிக்கொண்டே இருப்பவர்கள் நீதிமானாய் இருக்க முடியுமா? அதிகமாய் பேசுவது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அதிக பேச்சினால் பாவம் இல்லாமற் போகாது என்று யாக்கோபு புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நம் நாவை அடக்க வேண்டியது மிகவும் அவசியம். இந்த இடத்தில் சோப்பார் அதை சொல்லுகிறார். யோபையா அதிகமாய் பேசினார், அதனால்தான் இப்படிப்பட்ட துன்பம் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் அது அப்படி அல்ல. அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. உம்முடைய வீம்பு வார்த்தைகளுக்கு மனிதர்கள் அமைதியாய் கேட்டுக்கொண்டிருப்பார்களா என்று சொல்லுகிறார். இது நீர் அதிகமாய் பேசுகிறீர், வீம்பு பேசுகிறீர், பரியாசம் பண்ணுகிறீர், இப்படிப்பட்ட காரியங்களை நீர் செய்திருக்கிறீர், அதனால்தான் உமக்கு இப்படிப்பட்ட துன்பம் வந்தது என்று யோபுயாவுக்கு துன்பம் வந்த வழியை எல்லோரும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நண்பர்கள் எல்லோரும் பேசுகிறார்கள். அப்படியே சோப்பாரும் பேசுகிறார். என் சொல் சுத்தம் என்றும் கர்த்தருடைய பார்வையில் நான் சுத்தமானவன் என்றும் நீர் சொல்லுகிறீர். ஒருவேளை கர்த்தர் உம்மை நோக்கி பார்த்து உம்முடனே பேசினால் நலமாயிருக்கும், உம்மை குறித்து உம்மிடம் பேசினால் நலமாயிருக்கும், அப்படியானால் உம்முடைய குற்றங்களை அவர் வெளிப்படுத்தினால் நல்லது என்று சொல்லுகிறார். கடிந்து கொள்ளுகிறார் சோப்பார். உள்ளபடி பார்த்தால் அது ரெட்டிப்பாய் இருக்கிறது. ரெட்டிப்பான பாவம் உம்மிடத்தில் இருக்கிறது. கர்த்தர் உமக்கு கொஞ்சம் தான் தண்டனை கொடுத்திருக்கிறார். நீர் செய்த அக்கிரமங்கள் பாவங்கள் மிகவும் பெரியது, மிகவும் அதிகம் என்று சொல்லுகிறார் சோப்பார். இப்படியாக யோபுவை குற்றப்படுத்துகிறார். அவர் பரிசுத்தமானவர், யோபையா குற்றம் செய்யவில்லை என்று முதல் அதிகாரத்தின் முதல் வசனத்திலேயே கர்த்தரை சொல்லியிருக்கிறார். ஆனால் அவருடைய நண்பர்களோ அறியாமையினால் குற்றப்படுத்துகிறார்கள். இந்த வேத பகுதிகளை தியானிக்கும் போது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், யாரையும் நாம் தவறாக பாவி என்று நியாயம் தீர்த்து விடக்கூடாது, இவர்கள் குற்றவாளிகள் என்று சொல்லிவிடக் கூடாது. இது நமக்கு பெரிய ஆபத்தை கொண்டு வரும். நமக்கு அது பாடுகளை கொண்டு வந்துவிடும். ஏனென்றால் ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா என்பது அந்த மனிதனுக்கே தெரியாது. ஓரளவு நீதிமானாக வாழ்ந்து கொண்டிருந்தால் நான் நீதிமானாய் இருக்கிறேன் என்று அவருடைய மனதுக்கு தெரியும் என்றாலும் மறைவான பாவங்கள் இருக்குமே. ஆனால் அவர் என்ன செய்வார்? அவருக்கே தெரியாமல், நமக்கே தெரியாமல் நம்மிடத்தில் குற்றங்கள் இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் நாம் தினமும் ஜெபித்து கர்த்தரிடத்தில் என்னிடத்தில் குற்றம் உண்டா ஆண்டவரே, நான் மனம் திரும்ப வேண்டுமா என்று கேட்டு பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலை பெற்றுக்கொண்டு நம்மை சுத்திகரித்துக் கொண்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் பாவ மன்னிப்பை கேட்டு திருந்த வேண்டுமே தவிர நம்மை நாமே நீதிபதியாய் நியாயாதிபதியாய் நம்மை நாமே நியாயம் தீர்த்துக் கொள்ள கூடாது. அதிலேயும் சோப்பார் கொஞ்சம் அதிகமாகவே சொல்லுகிறார். நீர் செய்த அக்கிரமத்துக்கு தக்கதாக இன்னும் அவர் உம்மை தண்டிக்கவில்லை. நீர் செய்த பாவங்கள் அநேகம், கொஞ்சம் தான் தண்டனை வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். இது ரொம்ப அதிகமாக சோப்பார் காயப்படுத்தி பேசுகிறார். தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை அறியக்கூடியவர் யார்? அது வானத்திலும் உயரமானது, பாதாளத்திலும் ஆழமானது. அப்படிப்பட்ட ஞானத்தை நீர் அறிவீரா என்று சோப்பார் யோபையாவின் நண்பர் யோபுவிடம் கேட்கிறார். அப்படிப்பட்ட ஞானம் கர்த்தருடையது, அவர் நீதியுள்ளவர் என்று சொல்லுகிறார். அதன் அளவு பூமியை பார்க்கிலும் நீளமானதாகவும் சமுத்திரத்தை பார்க்கிலும் அகலமானதாகவும் இருக்கிறது. அவருடைய அந்தரங்க ஞானம், கர்த்தருடைய ஞானமானது அவ்வளவு பெரியது என்று சொல்லுகிறார். அவர் ஒரு மனிதனை பிடித்தாலும் அடைத்தாலும் அந்த மனிதனுக்கு என்ன செய்தாலும் அதை போய் யார் தடை செய்ய முடியும்? கர்த்தர் நமக்கு இன்பத்தை கொடுத்தாலும் துன்பத்தை கொடுத்தாலும் பாடுகளை அனுமதித்தாலும் அதை வேறொருவர் வந்து தடை செய்ய முடியுமா? முடியாது. அதை புரிந்து கொள்ளும் என்று சோப்பார் யோபையாவிடத்தில் பேசுகிறார். மனிதர்களுடைய மாயத்தை அவர் அறிந்திருக்கிறார். மனிதர்கள் எப்படியெல்லாம் போய் பேசுவார்கள், மாயாய் நடந்து கொள்வார்கள் என்பது அவருக்கு தெரியும். மனிதர்களை குறித்து அவருக்கு ஒருத்தரும் சொல்ல தேவையில்லை, அவருக்கு நன்றாகவே தெரியும் என்று சொல்லுகிறார். மனிதனுடைய அக்கிரமத்தை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். புத்தி இல்லாத மனுஷன் காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாயிருக்கிறான். அது எந்த இடத்திலும் திரும்பும், அதற்கு எல்லை இல்லை, அதற்கு வழியும் இல்லை. எங்கு போக வேண்டும், எங்கு வர வேண்டும் என்ற ஒரு சட்ட திட்டமே இல்லை. எங்கு வேண்டுமானாலும் காட்டு கழுதை சுத்தும். அது போல கர்த்தரை அறியாத மனிதனும் இருக்கிறான், கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவனும் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். அவன் பெரு நெஞ்சுள்ளவனாய் இருக்கிறான், அவன் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க மாட்டான் என்று சொல்லுகிறார். பெரு நெஞ்சுள்ளவன் என்றால் இருதய கடினம் உள்ளவர்கள். அப்படி என்றால் யாருக்கும் இரக்கம் காண்பிக்காத கடின மனதுடையவர்கள்.
ஆஹ் எந்த துன்பத்தையும் கண்டு மனம் இறங்காதவர்கள், அடுத்தவருக்கு இரக்கம் காட்ட இரக்க மனம் இல்லாதவர்கள், அப்படிப்பட்டவர்களை பெருநெஞ்சுள்ளவர்கள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்களாம் கர்த்தருக்கு விரோதமானவர்கள். அப்படிப்பட்டவர்களுடைய அக்கிரமத்தை அவர் கவனிக்காமல் இருப்பாரா? அவர்கள் செய்வதையெல்லாம் கர்த்தருக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி, உம்முடைய இருதயத்தை சரிப்படுத்தி கொண்டு மனம் திரும்பி கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய கைகளை விரித்து மனம் திரும்பினால் நலமாயிருக்கும். உம்முடைய கைகளிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிட்டு உம்முடைய வீட்டை சுத்திகரித்தால் நலமாயிருக்கும். பாவம் செய்து அதனால் பெற்ற பொருள்கள் உம்முடைய குடும்பத்தில் இருந்தால் அதையும் எடுத்து போட்டு உம்முடைய இருதயத்தையும் உம்மையும் உம்முடைய வீட்டையும் சுத்திகரித்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். நீர் பாவம் செய்திருக்கிறீர், அப்படி செய்யாதிருந்தால் இப்படிப்பட்ட துன்பம் வந்திருக்காது என்று யோபுவின் நண்பரான சோப்பார் சொல்லுகிறார். உம்முடைய வீட்டில் அநியாயம் இருக்கக்கூடாது. அப்படி அநியாயமான காரியங்கள் எது இருந்தாலும் எடுத்து போடும். அப்படி நீர் செய்தீரானால் உமக்கு பயம் இருக்காது, உம்முடைய வாழ்க்கையில் பயம் இருக்காது. நீர் கர்த்தரை தைரியமாக நீர் நோக்கி பார்ப்பீர். நீர் பயப்படுகிறீர் என்றால் உம்மிடத்தில் ஏதோ குற்றம் இருக்கிறது, குறை இருக்கிறது என்று சொல்லுகிறார் யோபையா. அப்படி நீர் உம்மை சுத்திகரித்து விட்டால் ஒரு கடந்து போன தண்ணீரை போல உம்முடைய மனம் தெளிவா இருக்கும். நீர் துன்பங்கள் எல்லாம் போனது, நாம் நிம்மதியா இருப்போம் என்று சமாதானத்தை பெற்றுக் கொள்வீர். அதனால் உம்மையும் உம்முடைய இருதயத்தையும் உம்முடைய வீட்டையும் சுத்திகரியும். அக்கிரம நினைவுகள் உம்முடைய இருதயத்தில் இருந்தால் அதையெல்லாம் அகற்றி போடும். உம்முடைய வீட்டில் அக்கிரமமான பொருட்கள், அக்கிரமமான செய்கைகள் இருந்தால் அவைகளையெல்லாம் எடுத்து போட்டு உம்மை சுத்திகரித்துக் கொள்ளும் என்று சோப்பார் யோபையாவுக்கு சொல்லுகிறார். அப்பொழுது உம்முடைய ஆயுசு நாட்கள் பட்ட பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். நீர் மீண்டும் பிரகாசமான வாழ்க்கையை பெற்றுக் கொள்வீர் என்று சொல்லுகிறார். விடியற் காலத்து வெளிப்பை போல நீர் சந்தோஷமாய் உம்முடைய வாழ்க்கை, அதாவது ஏறு வரிசையில் இருக்கும். அப்படி என்றால் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டு நல்வாழ்வை பெற்றுக் கொள்வீர் என்று சொல்லுகிறார். உம்மை நீர் சுத்திகரித்து கொண்டால், உம்முடையத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் அகற்றி போட்டால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உம்முடைய வாழ்க்கை பிரகாசமானதாய் இருக்கும். அதனால் மனம் திரும்புங்கள் என்று யோபையாவுக்கு சோப்பார் சொல்லுகிறார். இது யோபையா தவறு செய்யவில்லை, சோப்பார் ஆனாலும் இதையெல்லாம் சொல்லுகிறார் என்றாலும் இந்த சோப்பாரின் உபதேசம் இன்று நமக்கு பொருந்தும். யோபையாவுக்கு பொருந்தாமல் இருக்கலாம், ஆனால் நமக்கு பொருந்தும். அவர் ஒரு அக்கிரமமும் செய்யாதவர், நாமும் அக்கிரமம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வுலகத்தில் நம்மிடத்தில் அக்கிரமம் இருக்குமானால் இப்படியே நாமும் செய்ய வேண்டியது மிக அவசியமா இருக்கும். சோப்பாரின் உபதேசம் நமக்கும் உரியது, நமக்கே உரியது. நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்த்து நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய வீட்டிலும் குற்றம் குறைகள் இருக்குமானால் அவைகளை எடுத்து போடும்போது நாம் விடுதலை பெற்று சமாதானமாய் வாழலாம். நம்பிக்கை உமக்கு வருவதினால் சுத்தமாய் நீர் உம்மை சுத்திகரித்துக் கொண்டால் உமக்கு நம்பிக்கை வரும். அதனால் நீர் சந்தோஷமாய் படுத்துக்கொண்டு பயப்படுத்துவார் இல்லாமல் நிம்மதியாய் தூங்குவீர். உம்மால் தூங்க முடியும், நிம்மதியான தூக்கம் இருக்கும் என்று சொல்லுகிறார். அநேகர் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து உம்மிடத்தில் விண்ணப்பம் செய்வார்கள். அநேகர் உம்முடைய உதவியை தேடி வருவார்கள். நீர் பலருக்கு உதவி செய்கிறவராய் மாறுவீர் என்று சொல்லுகிறார் சோப்பார். துன்மார்க்கருடைய கண்கள் பூத்து போகும், அவர்கள் நம்பிக்கை அழிந்து போகும். அவர்களுடைய நம்பிக்கை சாகிறவர்களுடைய சுவாசம் போல் இருக்கும். அந்த நம்பிக்கை இருக்காது, அவர்களை விட்டு போய்விடும். துன்மார்க்கருக்கு இதுவே நிலைத்திருக்கும். அவர்களுடைய அரண்கள் எல்லாம் உடைந்து போகும், அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்காது என்று சொல்லுகிறார். இப்படியாக யோபையாவுக்கு சோப்பார் பிரதியுத்தரம் சொல்லுகிறார். இப்படி நீர் உம்மை திருத்திக் கொண்டும் உம்மை மாற்றிக் கொண்டும் கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று யோபையாவை சரிப்படுத்தும்படியாக இந்த வார்த்தைகளை சோப்பார் யோபையாவுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை எழுதி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் புஸ்தகமாக, பைபிளாக. இதை நாம் படிக்கும் பொழுது நம்முடைய துன்ப நேரத்திலும் நாம் இப்படி நம்மை ஆராய்ந்து கொள்வது நல்லது. நம்மிடத்தில் குற்றம் இருக்கிறதா? அடுத்தவர்களை பரியாசம் செய்திருக்கிறோமா? அடுத்தவர்களை தீமையாய் பேசி இருக்கிறோமா? குற்றப்படுத்தி இருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகள் அப்படி இருக்கிறார்களா என்பதையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது நம்முடைய துன்பங்கள் ஏன் வந்தது என்று நமக்கு தெரியும். அதை விட்டு மனம் திரும்பினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காத்துக் கொள்வார்.
இப்படி கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வழியும், துன்பத்திலிருந்து நம்மை விட்டு பிரிக்கும், அந்த துன்பத்தை விட்டு நம்மை அகற்றி காப்பாற்றி கொண்டு வரும் வழியையும் இந்த வேத பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய அளவற்ற கிருபையினால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இதை கொடுத்திருக்கிறார். இதை வாசித்து நம் துன்ப காலத்தை வெற்றி பெற்று, நம் சோதனை காலத்தை ஜெயித்து, நாம் நம்மை திருத்திக் கொண்டு கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்வோம். சமாதானமும் சந்தோஷமும் கர்த்தருக்குள் நம்ம இடத்தில் எப்பொழுதும் நிலைத்திருக்கட்டும். உலக சந்தோஷ சமாதானம் அல்ல, கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருப்போம். யோபு 12ஆம் அதிகாரம். சோப்பார் என்ற யோபையாவின் நண்பர் பல காரியங்களை குறித்து பேசினார். அவர்களுடைய யோபையாவினுடைய 3 நண்பர்களும் யோபையாவை குறித்து பேசினார்கள். ஒருவர் உம்மிடத்தில் அக்கிரமம் இருந்திருக்கும், அதனால் இப்படி நடந்தது என்று சொல்லியிருக்கிறார். ஒருவர் உம்முடைய பிள்ளைகள் தவறு செய்திருப்பார்கள், அக்கிரமம் செய்திருப்பார்கள், நீர் அதை குறித்து ஜெபித்து கர்த்தரிடத்தில் மன்னிப்பை பெறாமல் விட்டு விட்டீர், அதனால் இப்படி நேர்ந்தது என்று சொன்னார்கள். அடுத்தது ஒருத்தர், நீர் வாய் பேச்சினால் பரியாசம் செய்வீர், அதிகமாய் பேசுவீர், அதிகமாய் நீர் மற்றவர் மனதை காயப்படுத்தி இருக்கிறீர், பல பாவங்கள் செய்திருக்கிறீர், அதனால் தான் இப்படி நடந்திருக்கிறது என்று சொல்லி உம்முடைய இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்ளும், உம்முடைய வீட்டை சுத்திகரித்துக் கொள்ளும், அப்பொழுது இந்த துன்பம் நீங்கும் என்று சொல்லுகிறார்கள். இப்படி 3 பேரும் யோபையாவை குற்றப்படுத்தும்படியாக சில காரியங்கள் பேசுகிறார்கள். இந்த நண்பர்கள் பேசிய வார்த்தைகள் எல்லாம் யோபையாவுக்கு தேவையில்லை, ஆனால் இது நமக்கு பொருந்தும். பாவம் செய்கிற இந்த காலத்தில் வாழ்கிற நமக்கு என்னென்ன தவறு செய்தால் நமக்கு என்ன நடக்கும் என்ற ஒரு மிகப்பெரிய வெளிப்பாட்டை இந்த 3 நண்பர்களும் இந்த வேத பகுதிகளில் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இவைகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையினால் கர்த்தரே எழுதி கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த பரிசுத்தமான வார்த்தைகள் நமக்கு பொருந்தக்கூடியது, அதை புரிந்து கொள்வோம். அடுத்தது, இந்த வார்த்தைகள் யோபையாவுக்கு பொருந்தாது. அவர் நீதிமானாய் இருந்தார், அவர் குற்றம் செய்யவில்லை. ஆனாலும் இவர்களுக்கு பதில் உத்தரவு சொல்லுகிறார். யோபையா சோப்பாருக்கு பதில் சொல்லுகிறார். என்னவென்றால், யோபையா சொல்லுகிறார், ஆமாம், நீங்கள் ஞானம் உள்ளவர்கள், உங்களுடைய ஞானம் உங்களோட சாகும். அதாவது ஒரு மனிதன் ஞானமாய் இருந்தால் அவன் மனிதன் சாகும் போது அந்த ஞானம் அப்படி இருப்பதில்லை, அவனோடு அவனுடைய ஞானமும் செத்து போகும். எவ்வளவு திறமைசாலிகளாக, எவ்வளவு படித்து, எவ்வளவு திறமைகளை கற்றிருந்தாலும் அந்த மனிதன் சாகும் போது அவன் திறமைகளும் அழிந்து போகக்கூடியது. அவன் எப்படிப்பட்ட சாதனையாளனாய் இருந்தாலும் சரி, இது உண்மையான நிகழ்வாய் இருக்கிறது. அப்படி இருக்க, உங்களை விட நான் புத்தி இல்லாதவன் அல்ல, முட்டாள் அல்ல, எனக்கும் புத்தி இருக்கிறது, நான் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று சொல்ல வருகிறார் யோபையா. நீங்கள் பேசுகிற காரியமெல்லாம் எனக்கு தெரியாதா? இதெல்லாம் எனக்கும் தெரியும், எனக்கும் புத்தி இருக்கிறது. அப்படி இருக்க நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? ஒரு மனிதன் கஷ்டப்படும் போது தன்னுடைய சிநேகிதனினால் அவர்களுடைய நண்பர்கள் அவர்களை தேற்ற வேண்டும், ஆதரவு கொடுக்க வேண்டும், அவர்கள் வேதனையை நீக்க வேண்டும், ஆறுதல் சொல்ல வேண்டும். அதை விட்டு நீங்கள் என்னை குற்றப்படுத்துகிறீர்களே, ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று யோபையா சொல்லுகிறார். கர்த்தாவே, என் சிநேகிதராலும் நான் நிந்திக்கப்படுகிறேனே என்று சொல்லுகிறார். அவருக்கு இவ்வளவு துன்பம் வந்தது, அவர் குடும்பத்தார், அவரது மனைவியும் நிந்தித்தார், அவருடைய நண்பர்கள் வந்தார்கள், அவர்களும் நிந்திக்கிறார்கள். நீர் தவறு செய்தீர், நீர் தப்பு செய்தீர் என்று எல்லோரும் நிந்திக்கிறார்கள். நான் கர்த்தரிடத்தில் பேசுவேன், நான் இதையெல்லாம் அவரிடத்தில் சொல்லுவேன், அவர் எனக்கு மறு உத்தரவு தருவார், அவர் எனக்கு பதில் தருவார், நான் கர்த்தரிடம் சொல்லுகிறேன் பார் என்று மகா வேதனையோடு யோபையா சொல்லுகிறார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். கர்த்தாவே, உம்மில் நான் உத்தமமாய் நடந்தேன், நீதியின்படி நடந்தேன், நேர்மையாய் நடந்தேன், என்னை இவர்கள் பரியாசம் பண்ணுகிறார்களே, சற்று பாரும், என்னை திரும்பி பாரும் என்று யோபையா அங்கலாய்க்கிறார். ஆபத்துக்குள்ளானவன் சுகமாய் இருக்கிறவனுடைய நினைவில் இகழ்ச்சி அடைகிறான். நன்றாக, ஆரோக்கியமாக, சந்தோஷமாக வாழ்கிறவர்கள் கஷ்டப்படுகிறவர்களை பார்த்து கேவலமாய் நினைக்கிறார்கள், அவர்களை துன்பப்படுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள், மரியாதை குறைவாக நினைக்கிறார்கள். கஷ்டப்படுகிற எல்லோருக்கும் இப்படிப்பட்ட நிகழ்வு வருகிறது. நன்றாய் இருப்பவர்கள் இவர்களை பார்த்து பரியாசம் பண்ணுவது வழக்கமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட துன்பம் எனக்கு நேரிட்டதே என்று யோபையா சொல்லுகிறார். திருடர்களுடைய கூடாரங்களிலும் செல்வம் உண்டு, அங்கேயும் பணம் இருக்கும், பொக்கிஷங்கள் இருக்கும். துன்மார்க்கரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களிடத்திலும் இருக்கிறது. அவர்களும் பணம், பொருள் என்று துன்மார்க்கரும் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கையிலே தேவன் கொண்டு வந்து கொடுக்கிறார், அவரே கொண்டு வந்து கொடுக்கவும் செய்கிறார். வானத்தில் உள்ள பறவைகளை கேட்டுப்பார், மிருகங்களை கேட்டுப்பார்,
பூமியை கேட்டுப்பார், அதிலுள்ள கடலை கேட்டுப்பார், கடலில் உள்ள மிருகங்களை கேட்டுப்பார், கடலின் மச்சங்களை நீர் கேட்டுப்பாரும். கர்த்தரே இதை செய்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். என்னுடைய துன்பங்கள் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. அவரே இதை செய்தார். அவர் அல்லாமல் வேறு யார் செய்யக்கூடும் என்று யோபையா சொல்லுகிறார். சகல பிராணிகளின் ஜீவனும் சகல மனிதர்களின் ஆவியும் அவர் கைகளில் இருக்கிறது. வாயானது போஜனத்தை ருசி பார்ப்பது போல, வாயானது நம்முடைய சாப்பிடும் பொருள்களை ருசி பார்க்கிறது. நாம் காதில் கேட்கும் சொற்கள், அந்த சொற்கள் காதால் கேட்கப்பட்டு அதன் பொருளை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அதுபோல முதியோரிடத்தில் ஞானமும் ஆலோசனையும் உண்டு, அவரிடத்தில் பெரியோர்களிடத்தில் புத்தி உண்டு. அப்படி இருக்க கர்த்தர் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார். மனிதர்களின் முதியோரிடத்திலேயே அவ்வளவு ஞானமும் புத்தியும் இருக்குமானால் கர்த்தர் மகா பெரியவராய் இருக்கிறார். அவரிடத்தில் ஆலோசனையும் புத்தியும் ஞானமும் எவ்வளவாய் இருக்கும். அவருடைய ஞானம் மகா பெரியது என்று சொல்லுகிறார் யோபையா. இதோ அவர் இடித்தால் அதை கட்டுபவன் யார்? அவர் ஒரு மனிதனை அடைத்தால் அந்த மனிதனை விடுவிக்க கூடியவன் யார்? அவர் செய்கைகளை குறுக்கே நின்று மறிப்பது யாரால் முடியும்? அவர் நினைத்தால் அவர் நினைத்ததுதான். அவர் அவ்வளவு பெரியவர், அவருக்கு முன்பாக ஒருவரும் நிற்க முடியாது என்று கர்த்தருடைய வல்லமையை குறித்து யோபையா சொல்லுகிறார். இதோ அவர் தண்ணீர்களை அடைத்தால் பூமி வறண்டு போகும், உலர்ந்து காய்ந்து போகும். அவர் மனம் வைத்து அனுப்பினால் அது பூமியை கீழது மேலது ஆக்கும். கீழே இருக்கிற பூமி மேலே வரவும், மேலே இருக்கிற பூமி கீழே போகும்படியாக பூமியின் தட்டுகளை மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு அது மாறும் என்று சொல்லுகிறார். நோவாயாவின் காலத்தில் இப்படிதான் நடந்தது. அதை குறிப்பிட்டு யோபையா இந்த இடத்தில் சொல்லுகிறார். அவரிடத்தில் பலமும் ஞானமும் உண்டு. அவரிடத்தில் பலன் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது. மோசம் போக்குகிறவனும் மோசம் போகிறவனும் இருவரும் அவருடைய கைகளில் இருக்கிறார்கள். இரண்டு தரப்பினருக்கும் கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அவர் ஆலோசனைக்காரரை சிறைப்பிடித்து நியாயாதிபதிகளை மதிமயக்குகிறார். அவர்கள் ஞானம் அவர்களுக்கே பைத்தியம் போல தோன்றுகிறது. அப்படி அவருடைய அந்த மனிதர்களுடைய நியாயத்தையே அவர் கவிழ்த்து போடுகிறார். அவர்கள் சிந்தையை குழப்புவார் என்று சொல்லப்படுகிறது. மனிதனுக்கு ஞானத்தை கொடுக்கிறவரும் அந்த ஞானத்தை தெளிவான ஞானமாய் அவனுக்கு உருவாக்கி கொடுக்கிறவரும் கர்த்தரே. அந்த தெளிந்த புத்தி என்பதை கர்த்தரே கொடுக்கிறார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தனையின் மேலும் அவரால் ஆளுகை செலுத்த முடியும் என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நியாயாதிபதிகளின் நியாயத்தை அவர் மதிமயக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நினைத்தால் எதையும் செய்வார். அடைக்கப்பட்ட துன்பப்பட்டு கொண்டிருக்கிற அடிமையாய் இருக்கிற ராஜாக்களின் கட்டுகளை அவர் விடுவித்து அவர்களை காப்பாற்றி அவர்களுக்கு கச்சை கட்டி அவர்களை உயர்த்த கர்த்தரால் முடியும். ஒரு மனிதன் தாழ்த்தப்பட்டு துன்பத்தில் கிடப்பானால் அந்த மனிதனை உயர்த்த அவரால் முடியும் என்று யோபையா சொல்லுகிறார். அவர்கள் பெரிய பதவி வைப்பவர்களாக இருந்தாலும் பலவான்களாய் இருந்தாலும் அவர்களையும் உயர்த்தவும் தாழ்த்தவும் கர்த்தரால் முடியும். அவர் எதையும் செய்வார் என்று சொல்லுகிறார். நம்பிக்கை உள்ளவர்களின் வாக்கை அவர் எடுத்து போட்டு முதியோர்களின் வார்த்தைகளையும் அவர் மாற்றி போடுகிறார். எனக்கு அனுபவ அறிவு இருக்கிறது, நான் சொல்வது நடக்கும் என்று ஒருவர் சொல்லுவானால் அந்த மனிதனுடைய சொல்லையும் மாற்றி போட கர்த்தரால் முடியும். அது எந்த காரியமாய் இருந்தாலும் அதையும் மாற்ற அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். அவர் எந்த ஒரு உயர்ந்த மனிதனையும் உயர்த்தவும் அந்த உயரத்தில் இருக்கிற மனிதனை தாழ்த்தவும் அவரால் முடியும். அதே போல தாழ்ந்த நிலையில் இருக்கிற ஒரு மனிதனை எடுத்து அவனை உயர்த்தி வைக்கவும் அவனை உயர்த்தி பலர் பாராட்டும்படி பலவானாக மாற்றவும் கர்த்தரால் முடியும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதையே இந்த வேத பகுதியில் யோபையா மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். அவர் அந்த காலத்தில் இருக்கிற ஆழங்களை வெளிப்படுத்தி பாதாளத்தின் மரண இருளையும் வெளிச்சமாக்குகிறார். மரண இருளில் நாம் மரண படுக்கையில் இருப்பவர்களையும் கூட அவரால் விடுதலையாக்க முடியும். அவரால் காப்பாற்றி உயிர்ப்பித்து வாழ வைக்க முடியும். கர்த்தர் அவ்வளவு பெரியவராய் இருக்கிறார். இவ்வளவுதான் வாழ்க்கையின் வாழ்க்கை முடிந்தது என்ற நிலையில் இருப்பவர்களையும் கூட உயர்த்தி மிகப்பெரிய உயர்ந்த ஸ்தானங்களில் வைக்கவும் அவர்களையும் வாழ வைத்து அழகு பார்க்கவும் கர்த்தரால் முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அது சத்தியமான உண்மை. ஜாதிகளை பெருகவும் குறுகவும் பண்ணுவது கர்த்தரே.
ஜாதிகளை பெருகவும் குறுகவும் பண்ணுவது கர்த்தரே. அந்த ஜாதிகளை பரவவும் பல இடங்களில் பரவவும் மீண்டும் ஒன்று சேர்ப்பதும் கர்த்தரே. இப்படியே இஸ்ரவேலுக்கு நடந்தது, இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தரே செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பூமியில் உள்ள ஜனத்தின் அதிபதிகளை அகற்றி போட்டு அப்படிப்பட்டவர்களை எடுத்து வானத்தில் வழியில்லாத இடத்தில் அலைந்து திரிய பண்ணுகிறார். அப்படி அவர்கள் மதி இல்லாதவர்களாய் திரும்பும்படியாக மிகப்பெரிய ஞானிகள் என்று தங்களை நினைத்து கொண்டிருப்பவர்கள் படு முட்டாள்தனமாக செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். இப்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி செய்ய பண்ணுவார் கர்த்தரே. தங்களை அவர்கள் ஞானி என்று நினைத்து கொண்டு வானத்தில் ஆராய்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்களை பார்த்து சிரிப்பார். அவர்கள் வெளிச்சமற்ற இருளிலே தடவி திரிகிறார்கள். வெறித்தவர்களை போல குடிபோதையில் இருப்பவர்களைப் போல அவர்கள் தடுமாறி திரிவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள், இந்த கடைசி 2 வசனங்களையும் பார்க்கும் பொழுது ஒரு காரியம் வெளிப்படுகிறது. தடவி திரிவது என்பது ஸ்பேஸில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். அதில் மிதந்து கொண்டு தடவி கொண்டுதான் திரிவோம். அதே போல அந்த இடத்தில் இருள் இருக்கும், வெளிச்சம் இருக்காது போன்ற காரியங்களும் உண்மை. இன்னொன்று, வானத்தின் உயரத்திலேயே வழி இல்லாத இடத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையா இருக்கிறது. இந்த 2 எல்லாமே தீர்க்க தரிசன வார்த்தைகள் தான். அதிலும் இந்த 2 வசனங்களும் ஸ்பேஸை குறிக்கிறது, ஸ்பேஸ் ரிசர்ச்சை குறிக்கிறது. இப்படி ஜனங்களை சுற்றி திரிய பண்ணி கர்த்தர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் மனிதனுக்கு பெரிய காரியமாய் தோன்றினாலும் ஸ்பேஸில் அவர்கள் போய் அங்கு நிலாவிலும் மற்ற கிரகங்களிலும் போய் ஆராய்ச்சி செய்வதும், அங்கு கூடாரங்களை போடுவதும், அங்கு கட்டிடங்களை கட்டுவதும் மிகப்பெரிய காரியமாய் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உலகமே பாராட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் அற்பமான ஒரு காரியமாக கர்த்தர் சொல்லுகிறார். இது போன்ற பிரயோஜனமற்ற காரியங்களை செய்யும்படி கர்த்தரே அலைய பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே இந்த காரியங்களை செய்ய பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரே சகல ஞானமும் அறிந்தவர். அவரை போல ஞானி ஒருவரும் இல்லை. மனிதன் தான் புல்லுக்கும் பூவுக்கும் உள்ள வாழ்நாள் போல நமக்கு உள்ளது. அதனால் தயவு செய்து நம்மை நாம் அறிந்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக உயர்த்தாதிருப்போமாக. யோபோயாவின் வார்த்தைகளைப் போல நம் வார்த்தைகளை எப்பொழுதும் தாழ்மை உள்ளவதாய் இருக்கட்டும். யோபு 13ஆம் அதிகாரம். யோபு ஐயாவின் பாடுகளின் நாட்களில் அவருடைய நண்பர்கள் வந்து பேசுகிற காரியத்தை இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அபாண்டமான சொல்லை நாம் ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. நாம் ஒரு குற்றமும் செய்யாதிருக்க யாராவது குற்றவாளி என்று நம்மை சொன்னால் அந்த குற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. நாம் செய்யாத குற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அதுவும் பாவமே. இந்த நியாயத்தை நிறைவேற்றும்படியாக யோபு ஐயா அதற்கு பதில் சொல்லுகிறார். அதாவது, இவ்வளவு நேரம் நீங்கள் பேசியதை எல்லாம், நீங்கள் கண்ட காரியங்களை நானும் பார்த்திருக்கிறேன், நீங்கள் கேட்ட விஷயங்களை நானும் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த நண்பர்களிடம் சொல்லுகிறார், உங்களை விட நான் தாழ்ந்தவன் அல்ல, உங்களுக்கு தெரிந்த காரியங்கள் எனக்கு தெரியாமல் இல்லை என்றும் சொல்லுகிறார். சர்வ வல்லவரோடு நான் பேசினால் நல்லது, அவரோடு நான் வழக்காட விரும்புகிறேன் என்று யோபையா சொல்லுகிறார். நான் கர்த்தரோடு பேச வேண்டும், அவரோடு பார்த்து பேசும் பாக்கியம் எனக்கு கிடைத்தால் நலமாயிருக்கும். நான் அவரோடு வழக்காடுவேன், என் துன்பத்திற்காக, என்னுடைய இந்த பாடுகளின் நிமித்தம் நான் அவரோடு வழக்காடுவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் எல்லாம் பொய்யை பிணைக்கிறவர்கள், நீங்கள் பொய்யை உருவாக்குகிறவர்கள், நீங்கள் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள், உங்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் பேசாமல் இருப்பதே ஞானமாய் இருக்கும். நீங்கள் ஒன்றும் பேசாதிருங்கள், பொய் சொல்லுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். அவருடைய வேதனை ஏற்கனவே பல மடங்கு வேதனையோடு இருக்கிறவர். உச்சக்கட்ட துயரத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இவர்களும் வாழ்ந்து இப்படியாக பேசுகிறார்கள். ஆனால் ஐயாவிடம் எந்த தவறும் இல்லை. யோபையா ஒரு குற்றமும் செய்யவில்லை, அது நமக்கு தெரியும். ஆனால் அங்கிருக்கிற நண்பர்களுக்கோ, ஏன் யோபையாவுக்கும் தெரியவில்லை. யோபையா என்ன நினைத்து கொண்டிருக்கிறார் என்றால், நம்மை அறியாமலே நாம் ஏதாவது தவறு செய்திருப்போம், அப்படி இருந்தால் கர்த்தாவே எனக்கு வெளிப்படுத்தும், என் பாவங்களை எனக்கு வெளிப்படுத்தும் என்றே கேட்கிறார்.
என்னை அந்த பாவங்களை நீர் மன்னித்து விட்டிருக்கலாமே. நான் ஏதாவது குற்றம் செய்திருப்பேன். அது எனக்கு இப்பொழுது மறந்திருக்கலாம். அப்படி இருந்தும் நீர் அதை மறந்து போகாமல் அதையெல்லாம் நினைத்து நினைத்து என்னை தண்டிப்பதற்கு நான் எம்மாத்திரம்? என்னை ஏன் இப்படி செய்கிறீர் என்று அவர் பேசுகிறார். அது மட்டுமல்லாமல் கர்த்தரை நோக்கியும் ஜெபம் செய்கிறார் ஐயா. அதே நேரத்தில் தன் நண்பர்களுடனும் பேசுகிறார். தன் நண்பர்களிடம் இன்னும் சில காரியங்களை கேட்கிறார். அதாவது, கர்த்தருக்காக நீங்கள் பரிந்து பேசுகிறீர்களே, கர்த்தர் உங்களிடத்தில் வந்து நியாயம் விசாரித்தால் எப்படி இருக்கும் தெரியுமா என்று கேட்கிறார். அவருக்காக நீங்கள் முகதாட்சண்யம் பண்ணுகிறீர்களா? கர்த்தருக்கு சப்போர்ட்டாக நீங்கள் பேசுகிறீர்களா? கர்த்தரின் பட்சத்தில் நின்று அவருக்கு ஆதரவாக நீங்கள் பேசுகிறீர்களா? அவர் உங்களை விசாரித்தால், நியாயம் விசாரித்தால் என்ன ஆகும் தெரியுமா? நீங்கள் நிற்பீர்களா? அந்த விசாரிப்பின் மத்தியில் நீங்கள் நிற்க முடியுமா என்று கேட்கிறார். மனுஷனை பரியாசம் பண்ணுவது போல நீங்கள் கர்த்தரை பரியாசம் பண்ணுவீர்களா? கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் முகதாட்சண்யம் பண்ணுவீர்களா? அவர் உங்களை ஆராய்ந்து பார்த்தால் அது உங்களுக்கு நலமாய் இருக்குமா என்று கேட்கிறார். இதன் பொருள் என்னவென்றால், கர்த்தர் மனிதனை ஆராய்ந்து பார்த்தால் அது நலமாய் இருக்குமா நமக்கு என்றால் கேள்வியான மிகப்பெரிய கேள்வி இது. ஏனென்றால் கர்த்தர் ஆராய்ந்து பார்க்க தொடங்கினால் நாம் எம்மாத்திரம்? நம்மிடத்தில் இருக்கிற குற்றங்கள் குறைகளின் அளவுகள் அது மலையளவு குவிந்து போகும். நாம் எவ்வளவுதான் நீதிமானாய் நாம் வாழ்ந்தாலும் வாழ முயற்சி செய்ய வேண்டும், வாழ்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் மறுரூபமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் மறுரூபமாகிக் கொண்டே கர்த்தருக்கு பரிசுத்தமாய் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தில் வளர வேண்டும். அப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, ஆனால் நாம் இன்னும் முழுமை அடையவில்லை. அதனால் நம்மிடத்தில் குற்றங்கள் குறைகள் பாவங்கள் சிலவை இருக்கும். அதையெல்லாம் கர்த்தர் பார்த்து நமக்கு மன்னிக்காமல் நமக்கு பார்த்து தண்டனை கொடுக்க ஆரம்பித்தால் நாம் எங்கே போவோம்? நம்மால் நிற்க முடியுமா? அவர் காணாதவர் போல் இருக்கும் போதே நம்மால் தாங்க முடியவில்லை. அவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து அதற்கேற்ற நியாய தீர்ப்பை நமக்கு கொடுத்தால் நம்முடைய நிலை என்ன? ஒரு மனிதனும் உயிரோடு வாழ முடியாது, போக வேண்டியதுதான். ஏனென்றால் நம்முடைய அக்கிரமங்கள் அவ்வளவு பெரியதா இருக்கிறது. அதைதான் இங்கு யோபையா சொல்லுகிறார். உங்களை அவர் ஆராய்ந்து பார்த்தால் என்னவாகும் தெரியுமா என்று கேட்கிறார். அதாவது, வேத கால பரிசுத்தவான்கள் எல்லாவற்றையும், அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு காரியம் நன்றாக புலப்படுகிறது. அவர்கள் பெரும்பாலும் எல்லா பரிசுத்தவான்களும் கர்த்தரின் இருதயத்தை நன்கு அறிந்து வைத்திருப்பவர்கள். கர்த்தருடைய இருதயத்தை மிக ஆழமாக புரிந்து வைத்திருப்பவர்கள். யோபையா எப்படி சொல்லுகிறார்? யோனாயா அப்படிதான். நினிவேக்கு போ என்று சொல்லும் பொழுது தர்ஷீசுக்கு போனார். ஏன் என்று கேட்டால், நீர் அவர்களை அழிக்க மாட்டீர் எனக்கு தெரியும். இதுதான் அவர் சொன்ன பதில். நீர் இரக்கமுள்ள தேவன், அவர்களை அழிக்க மாட்டீர் என்று தெரியும், அதனால்தான் நான் இப்படி போனேன் என்றார். அவர் சொன்னது போலதானே நடந்தது. யோனாயா கர்த்தரின் இருதயத்தை சரியாக புரிந்து வைத்திருந்தார். அவர் செய்தது தவறு என்றாலும் அவருடைய புரிதல் மிக சரியானது. அதே போல யோபையாவும் இந்த இடத்துல சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா என்று கேட்கிறார். அவர் யோபையா கர்த்தரிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நான் உம்மிடத்தில் பேச வேண்டும். சரி, என்ன பேச போகிறார்? கர்த்தரிடத்தில் போய் நான் நீதிமான் என்று அவர் சொல்ல போகிறாரா என்றால் இல்லை, அப்படி அவர் சொல்லவில்லை. நான் எவ்வளவுதான் பாவம் செய்திருந்தாலும் என்னால் நான் செய்ய வேண்டும் என்று மனதால் நான் எதையும் செய்யவில்லை. ஆனாலும் என் மேல் குற்றம் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். என் மேல் குற்றங்கள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், பாவங்கள் இருக்கலாம். ஆனால் அவைகளையெல்லாம் நீர் நினைத்து பார்த்து எனக்கு சரி கட்டுவதற்கு நான் எம்மாத்திரம்? நான் ஒரு சாதாரண மனிதன், ஒரு மனித பிறவி. நான் சிறியவன் சாமி. அவர் இரக்கத்தையும் கர்த்தருடைய கிருபையையும் தான் அவர் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட என் மேல் நீர் கோபமாயிருக்கலாமா என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை கண்டித்தால் அவருடைய பயங்கரம் உங்களை திடுக்கிட பண்ணாது. அவருடைய மகத்துவத்தை பார்த்து நீங்கள் பயப்பட மாட்டீர்களோ
என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய மகத்துவம் மகா பெரியது. கர்த்தருடைய மகத்துவம் உங்களை திடுக்கிட பண்ணும் என்று சொல்லுகிறார். உங்கள் பெயரை நினைக்க பண்ணும் அடையாளங்கள் சாம்பலுக்கு சரி. அதாவது உங்கள் பெயரை நினைக்க பண்ணக்கூடிய அடையாளங்கள் என்று சொல்லும் பொழுது, நாம் இறந்த பின்பும் கூட நம்முடைய பெயர் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக நற்காரியங்களை பூமியில் செய்வார்கள். நிறுவனங்களை ஏற்படுத்துவது, பலவிதமான காரியங்களை ஏற்படுத்துகிற பழக்கம் மனிதர்களிடத்தில் உண்டு. அந்த காலத்தில் கல் தூண்களை நாட்டினார்கள். அப்சலோம் ஒரு கல் தூணை நாட்டினார், தனக்கு மகனில்லை என்று தன் பெயர் விளங்கும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் சில காரியங்களை இப்படி செய்திருக்கிறார்கள். இந்த காலத்திலும் பலர் இப்படிப்பட்ட சில நிறுவனங்களை ஏற்படுத்தி, தொன்று நிறுவனங்களை ஏற்படுத்தி அதற்கு தன்னுடைய பெயரை வைப்பது, தன் பெயர் நிலைத்திருக்க வேண்டும் என்று பல காரியங்களை செய்வதுண்டு. அப்படிப்பட்ட மேட்டிமைகள் எல்லாம் சாம்பலுக்கு சமானம் என்று சொல்லுகிறார். சாம்பலுக்கு சரி, அதனால் என்ன பிரயோஜனம் உண்டு? உங்கள் மேன்மைகள் சேற்று குவியலுக்கு சமம். உங்கள் பெயர், உங்கள் புகழ், உங்களுடைய பெருமை, இவைகள் எல்லாம் வீதியில் இருக்கிற சேற்றுக்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் பெயர், புகழ் என்று நாம் நினைக்கிற மிகப்பெரிய காரியங்களாக, உயர்வாக நினைக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் சேற்று குவியலுக்கு சமானம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம் பெயரை நிலைத்திருக்க பண்ண வேண்டும் என்றெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்க கூடாது. மனித வாழ்க்கையின் நோக்கம் நம் பெயரை நிலைக்க பண்ணுவதல்ல, அதை கர்த்தர் செய்வார். நம்முடைய பெயர் நிலைத்திருப்பதும் நிலைக்காமல் போக பண்ணுவதும் அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நாம் நித்திய ஜீவனுக்குள் போனால் நம்முடைய பெயரும் நிலைத்திருக்கும், நாமும் நிலைத்திருப்போம். ஆனால் பாவம் செய்து நரகாக்கினைக்கு போனால் நம்முடைய பெயரும் இருக்காது, நாமும் இருக்க மாட்டோம். அதை தெரிந்து கொள்வோம். இவ்வுலக வாழ்க்கையில் நம்மளுடைய நோக்கமானது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, அவரை விசுவாசித்து, அவருடைய சித்தத்தை செய்து, அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு அதையே நாம் நோக்கமாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நாம் நித்திய ஜீவனையும் அடைய முடியும். இவ்வுலக வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலும் வெற்றி பெற முடியும். கர்த்தருடைய சித்தத்தை முழுமையா நிறைவேற்றினவர்களாய் நம்முடைய பெயரையும் நிலைத்திருக்க பண்ண முடியும். நான் என் பற்களினால் என் சதையை பிடுங்கி என் பிராணனை நான் கையில் வைப்பானேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய பற்களினாலேயே என் சதையை நான் பிடுங்கி என் உயிரை நான் கையில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டிய வேலை என்ன? நான் ஏன் அப்படி இருக்க வேண்டும்? அப்படி என்றால் அவருடைய நிலை மகா கொடுமையானது. அவருடைய வலியும் வேதனையும் மிக பெரியது. அவர் சரீரத்தில் பட்ட பாடுகள் அது மிக மிக பெரியதா இருக்கிறது. அதை அவர் சொல்ல முடியாத நிலையில் அவர் இப்படியாக சொல்லுகிறார். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் சொல்லுகிறார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். எனக்கு மரணமே வந்தாலும் அவர்தான் என் நம்பிக்கை, அவரை விட்டு நான் விலக மாட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை சொன்னதின் நிமித்தம் யோபு ஐயா ஒரு இரத்த சாட்சி என்பதை நாம் ஒப்புக்கொள்ளலாம். ஆனாலும் என் வழிகளை நான் அவருக்கு முன்பாக வெளிப்படுத்துவேன். நான் சொல்லுவேன், என் வழிகள், நான் என்ன செய்தேன் என்பதையெல்லாம் நான் கர்த்தரிடத்தில் சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரே நான் நம்பி இருக்கிறேன், அவரே என் பாதுகாப்பு. மாயக்காரனோ அவருடைய சந்நிதியில் சேர மாட்டான். நான் மாயக்காரனாய் இருந்தால் கர்த்தரனை காக்க மாட்டார். நான் அவரையே நம்பி இருக்கிறேன், நான் மாய்மாலம் செய்யவில்லை, அதனால் கர்த்தரனை காப்பார் என்று சொல்லுகிறார். நான் பேச வேண்டும், நான் பேசாமல் இருந்தால் இறந்து போவேன். என்னோட வழக்காட விரும்புகிறவன் யார்? வாருங்கள், வழக்காடுவோம். நான் பேச வேண்டும். நான் என் நீதி நியாயங்களை நான் வரிசையாக எடுத்து சொல்லுகிறேன், வாருங்கள் என்று யோபையா சொல்லுகிறார். 2 காரியங்கள் மட்டும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். ஒன்று, உம்முடைய பயங்கரங்கள் என்னை கலங்க பண்ணாதிருப்பதாக, உம்முடைய கரம் என் மேல் பலமாய் இருப்பதாக, உம்முடைய கையை என்னை விட்டு தூரப்படுத்தும், உம்முடைய பயங்கரங்கள் என்னை கலங்க பண்ணாதிருப்பதாக என்று சொல்லுகிறார். அதாவது உம்முடைய கோபத்தினால்
உம்முடைய தண்டனையினால் நான் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறேன். என்னால் தாங்க முடியவில்லை. என் அக்கிரமம் என்னில் என்ன இருக்கிறது என்பதையும், என் துன்மார்க்கத்தையும், என் பாவத்தையும் எனக்கு நீர் சொல்லும். நான் கேட்டுக்கொள்கிறேன், மனம் திரும்புகிறேன். என்னிடத்தில் உள்ள குறைகளை எனக்கு சொல்லும். என் பேரில் உள்ள குற்றங்களை எனக்கு சொல்லும். நான் கேட்டு திரும்புகிறேன். நான் ஒரு சருகை போன்றவன். நான் கீழே விழுந்திருக்கும் போது என்னை நீர் நொறுக்கலாமா? நான் என்ன செய்வேன்? என்னால் முடியவில்லை. என்னை காப்பாற்றும். என் ரட்சிப்பு நீரே. உம்மையே நம்பியிருக்கிறேன் என்று சொல்கிறார். கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். என் அக்கிரமங்கள், என் பாவங்கள், என்னுடைய அநியாயங்களை எனக்கு உணர்த்தும். உமது முகத்தை எனக்கு மறைத்து என்னை பகைஞனாக எண்ணுவானேன் என்று சொல்லுகிறார். அதாவது என்னை நீர் எதிரியாக நினைப்பதென்ன? என்னை இந்த அளவுக்கு தண்டிப்பதென்ன? எனக்கு இவ்வளவு பாடுகளை நீர் கொடுத்திருக்கிறீரே, என்னால் தாங்க முடியவில்லை. நான் என்ன உமக்கு எதிரியா? என்னை இப்படி தண்டிக்கிறீரே ஆண்டவரே என்று அவருடைய வேதனையையும் வலியையும் கர்த்தருக்கு வெளிப்படுத்துகிறார். யோபு ஐயா நண்பர்களுடனும் சில காரியங்களை பேசுகிறார், பதில் சொல்லுகிறார். பின்பு கர்த்தரிடத்தையும் நோக்கி ஜெபிக்கிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்படுகிற துன்ப துயர நாட்கள் எது வந்தாலும், எத்தனை துயரங்கள் வந்தாலும் கர்த்தர் பேரில் குற்றம் சொல்லாமல், குறை சொல்லாமல், கர்த்தருடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் கெஞ்சி நிற்க வேண்டும். அவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். நம்முடைய பாவங்கள் என்ன, நம்முடைய குற்றங்கள் என்ன என்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தாவே, அதை கேட்டு தெரிந்து மனம் திரும்பும் பொழுது நமக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்மை நாம் நிதானித்து அறிகிற காலம்தான் துயரமான காலங்கள். அதை புரிந்து கொண்டு நடப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.